Hi guys, welcome back to TNPC Social and Science. இன்னைக்கு வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல லெசன் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். உரைநடை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம செயல் பகுதி கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ வர எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கனால நான் எல்லா லெசன்ஸுமே போடுறதா இருக்கும் நம்ம சேனலில். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேசும் ஓவியங்கள் இந்த உரைநடையில் ஆயக்கலைகள் 64 ஒன்றான ஓவியக்கலை பற்றி தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆயக்கலைகள் மொத்தம் 64 இருக்குது. அதில் ஓவியக்கலை தான் முதன்மையான கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஓவியக்கலை முதன்மையான கலை அப்படின்னா, மனுஷங்களுக்கு மொழியே தெரியாதப்போ அவங்க செவுத்தில் கிறுக்கியும் வச்சு அதுக்கப்புறம் அதை ஒருத்தங்க பார்த்து அந்த மாதிரி தான் கன்வே பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விஷயங்களை கன்வே பண்ணிக்கவே அவங்களுக்கு சைகையும் இந்த ஓவியமும் தான் உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஓவியத்தில் நம்ம எவ்வளோ பணக்காரங்களையும் பணக்காரங்களாக காட்டலாம், எவ்வளோ ஏழ்மையும் ஏழ்மையாக காட்ட முடியும். ஸோ எல்லா விதமாகவும் உணர்ச்சிகரமாக அந்த ஓவியத்தை காட்ட முடியும். அப்படிங்கிறதுனால தான் ஓவியக்கலை முதன்மையான கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த உரைநடையில் 2 பேர் ஓவிய அருங்காட்சியகம் அங்கே போகிறாங்க. ஸோ அந்த ஓவியங்கள் அருங்காட்சியகத்தில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஓவியத்துக்கு கீழே ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அந்த ஓவியமே பேசும். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உரைநடையை கொண்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குகை ஓவியம். குகை ஓவியம் பற்றி நமக்கு சொல்லவே வேணாம். சிந்து, ஹரப்பா நம்ம அந்த மாதிரி இதே பார்த்துருப்போம். நம்மளுக்கு பழங்கால மனிதர்கள்லாம் எப்படி குகையில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே ஓவியம் தீட்டி வச்சுருப்பாங்க. அங்கே காளமாடு ஓவியம், அப்புறம் கொம்புகள் நிறையா இருக்கிற அந்த ஓவியம், ஸோ அதெல்லாம் நிறையா இருக்கும். இந்த மாதிரியான ஓவியங்கள் வரைஞ்சி பழங்கால மனிதர்கள் அவங்க அப்படி தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குகை ஓவியங்கள் எல்லாத்தையும் கோட்டோவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோடுகளாக பயன்படுத்தி அவங்க எக்ஸாக்டாக அந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க கோடுகளாக பயன்படுத்தி ஓவியமாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் குகைகளில் காணப்படுற இந்த ஓவியம் கோட்டோவியம் அப்படின்னு அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன பயன்படுத்தி அந்த கோட் ஓவியம் வரைஞ்சாங்க அப்படின்னா, மண் மற்றும் கல் துகள்கள். என்ன துகள்கள் எது யூஸ் பண்ணி அவங்க கோட்டோவியங்கள் வரையலாம் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டால், மண் மற்றும் கல் துகள்கள் பயன்படுத்தி கோட்டோவியம் வரைய முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சுவரோவியம். சுவரோவியம் எப்படி வந்திருக்கும்? குகைக்கு அப்புறம் மனுஷங்க அவங்க தங்குறதுக்குன்னு ஒரு வீடு கட்டி வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அந்த வீடுகளில் நம்ம வண்ணம் தீட்டியிருப்பாங்கள்ல, அதுதான் சுவரோவியம். ஸோ சுவரோவியம் அப்படிங்கிறது கோவில்கள் அதிகமாக கட்டப்பட்ட காலத்தில் வரையப்பட்டதான் சுவரோவியம். ஸோ சுவரோவியங்கள் எங்கே இருக்கும்னா, பெரும்பாலும் சுவர்களோட மேற்கூரையில் காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தன்னவாசல் அப்படிங்கிற ஊரில் தான் அதிகமாக சுவரோவியங்கள் இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். சுவரோவியங்களில் என்ன பயன்படுத்தி அந்த சுவரோவியத்தை ஃபஸ்ட்டு வரைஞ்சாங்க அப்படின்னா, மண் மற்றும் சுண்ணாம்பு அதை கலந்து பூசி அது அந்த கலவை செவுத்தில் பூசி அது காயறதுக்குள்ளார அதில் ஓவியம் வரைஞ்சிருவாங்களாம். அது காஞ்சி முடிச்சோன்னா அது அப்படியே க்ரிப்பாக அந்த ஓவியமாக நின்றும். ஸோ அந்த மாதிரி சுவரோவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவிலில் அதிக அளவிலான சுவரோவியங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நாயன்மார்களில் சுந்தரரோட வாழ்க்கை, சுந்தரர் இருப்பார் இல்லையா, அவரோட வாழ்க்கை சுவரோவியமாக வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது துணி ஓவியம். துணி ஓவியம்னா என்ன அப்படின்னா, ஓவியங்கள் சுவரில் குகையில் வரைஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுங்களில் ஓவியம், அதாவது ட்ரெஸ்க்கு டிசைன் போடுறதே ஒரு ஓவியம் தான். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஓவியம் பழங்காலத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன வகையான துணிகளில் ஓவியம் வரைவாங்க அப்படின்னா, எழினி அப்படிங்கிற துணி, ஓவியம் வரைய பயன்படும் துணிகள் என்னென்னா எழினி, திரைசீலை, கீழி மற்றும் படாம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுமா. 4 வகையாக சொல்கிறாங்க. எழினி, திரைசீலை, கிழி மற்றும் படாம் அப்படின்னு 4 பெயர்களில் இந்த துணி ஓவியம் வரையப்படுற அந்த துணி அழைக்கப்படுதான். அதுவும் இல்லாமல் இந்த முதல்ல துணி ஓவியம் அதை நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா, சீவக சிந்தாமணியில் தலைவி அந்த
குணமாலை அப்படிங்கிற அந்த தலைவி வந்து யானையை பார்த்து பயந்துருவாங்களாம். அந்த காட்சியை வந்து சீவகன் அப்படியே துணியில் ஓவியமாக வரைஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சீவக சிந்தாமணி புக்கில் இருக்கான். அடுத்தது இந்த துணியில் ஓவியம் வரைகிறத வந்து இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை பழங்காலத்துலேருந்தே தமிழகம் ஆந்திராவிலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கலம்காரி ட்ரெஸ் நமக்கே தெரியும். ஸோ கலம்காரி ஓவியங்கள்னு இதை சொல்கிறாங்களாம். அடுத்தது புனையா ஓவியங்கள்னு தெரிந்து கொள்வோம்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, புனையா ஓவியங்களை பற்றி இலக்கியங்களில் இருக்குது. என்ன இருக்குது? நெடுநல்வாடையிலையும் மணிமேகலையிலையும் இருக்கான். ஸோ நெடுநல்வாடையிலையும் மணிமேகலையிலையும் இருக்கான். என்ன நெடுநல்வாடையில் என்ன இருக்குன்னா, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு இருக்கான். இது வந்து நெடுநல்வாடையில் இருக்க லைன். புனையா ஓவியம் புறம் போந்தன்ன, இது வந்து மணிமேகலையில் இருக்க லைன். ஸோ ஓவியங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி இலக்கியங்கள் வந்து சான்றாக இருக்குது. அடுத்தது ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடிகள் வந்து எப்படின்னா, ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணி வச்சு தான் ஓவியங்கள் வரைவாங்களாம். அதனால் ஓலைச்சுவடிகள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு ரேஷியோவை தாண்டி அழுத்தம் அதிகமாகவோ இல்லை அழுத்தம் கம்மியாகவோ போயிடுச்சு அப்படின்னா அது பயனற்று போயிடும். ஸோ அழுத்தம் கம்மியாக போயிடுச்சுன்னு மறுபடியும் அங்கே கிறுக்குனா அது ஓலைச்சுவடி கிளியிற நிலைமைக்கும் போகலாம். ஸோ ஒரே வேவ்லென்த்தில் நம்ம வரைஞ்சிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரியான ஓலைச்சுவடி ஓவியங்கள் வந்து பழங்காலத்தில் அதிகமாக வரையப்பட்டிருக்கு. எதை கொண்டு? எழுத்தாணி கொண்டு வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஓலைச்சுவடி ஓவியமில் வந்து கோட்டோவியங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு. அதாவது புள்ளி வைக்க முடியாது இல்லையா, தமிழ் எழுத்துக்களே வந்து புள்ளி வச்சு இன் அப்படிங்கிறதெல்லாம் பழங்காலத்தில் எப்படி போடுவாங்கன்னா இப்படி தான் போடுவாங்களாம். ஏன் அப்படின்னா ஓலைச்சுவடியில் வந்து புள்ளி வைக்க முடியாது இல்லையா, அதனால். ஸோ இந்த ஓலைச்சுவடி ஓவியங்கள்லாம் சரஸ்வதி மஹால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செப்பேடு ஓவியம். செப்பேடு ஓவியம்னா மன்னர் காலத்தில் அவங்களுடைய அறிக்கை அரசாணைகள் எல்லாம் வெளியிடுறதுக்கு செப்பேடுகள் தான் பயன்படுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவை குறியீடுகளை போன்றவைகளாகவும் எங்களை காணலாம். ஸோ அது வந்து செப்பேட்டு ஓவியம் வந்து இந்த மாதிரிலாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அரசாணைகளும் அதோட அரசுக்களுடைய ஆவணங்களையும் செப்பேட்டில் பொறிக்கிறாங்க. அதுக்கு தான் அது பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது வந்து இங்கே ஓவியம் பற்றி இன்னொரு இலக்கியம் பரிபாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஓவியம் தெரியாதவருக்கு ஒரு ஓவியம் தெரிஞ்சவர் வந்து அதை கற்றுக் கொடுக்குற மாதிரி பரிபாடலில் ஒரு லைன் இருக்கான். என்ன அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு லைன் இருக்கான். என்ன லைன் அப்படின்னா, இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணு நீர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் இப்படின்னு பரிபாடலில் இருக்கான். ஸோ இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு இது எந்த இப்போ இலக்கியமில் இருக்குன்னு நம்மள கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தந்த ஓவியம். தந்த ஓவியங்கள்னால் இறந்த யானை அல்லது வயசான யானை இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதோட தந்தங்களில் வந்து ஓவியம் வரைகிறது. ஸோ இந்த முறை வந்து கேரளாவில் அதிகமாக இருக்கான். ஸோ கேரளாவில் அதிகமாக தந்த ஓவியங்களை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தந்தங்களில் வரையப்பட்ட ஓவியத்துக்கு கலர் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து நீர்வண்ணம் பயன்படுத்தி தான் கலர் கொடுப்பாங்களாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு கலர் கொடுக்கறதும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தந்த ஓவியங்களில் நீர்வண்ணம் பயன்படுத்தி கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண்ணாடி ஓவியம். கண்ணாடி ஓவியம்னா நம்ம முகம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை ஓவியமாகவும் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஓவியர்கள் அதிகமாக எங்கே இருக்காங்கன்னா தஞ்சாவூரில் தான் இருக்காங்களாம். ஸோ இயற்கை காட்சிகளை தான் கண்ணாடியில் அப்படியே கண்ணாடி ஓவியமாக வரைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தாள் ஓவியம். தாள் ஓவியம்னா பேப்பரில் நம்ம இப்போ வரைகிறோம் இல்லையா, அதுதான். ஸோ அதுக்கு என்னென்ன வண்ணங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் இதெல்லாம் பயன்படுத்தி இப்போ வரைகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீர்வண்ணம் இதுக்கு முன்னாடி தந்த ஓவியமில் பார்த்தோம். கரிக்கோல், எண்ணெய் வண்ணம், நீர்வண்ணம் இதெல்லாம் தாள் ஓவியத்தில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பரவலாக அதிகமாக எல்லாருமே தாளில் தான் ஓவியம் வரைகிறாங்க. அடுத்தது கருத்துப்பட ஓவியம். அதாவது கேலி சித்திரம். நம்ம நியூஸ் பேப்பரில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் பொம்மை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கார்ட்டூன் பொம்மையில் ஏதாவது ஒரு கருத்து வந்து பொதிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்தியா இதழில் பாரதியார் தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த கருத்து படத்தை வந்து வெளியிட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார், இந்தியா அப்படிங்கிற இதழில். அடுத்தது இங்கே ஓவியம்க்கு வேறு வேறு பெயர்களும் ஓவியம் வரைபவர்களுக்கு உண்டான பெயர்கள், ஓவிய கூடம்க்கு உண்டான பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவிய வரைபவர்களோட பெயர்லாம் கண்ணுள் வினையர், ஓவிய புலவர், ஓவா மாக்கள்,
கிழவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். ஓவிய கூடத்தை வந்து எழுத்தொழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. ஸோ இது எல்லாமே இலக்கியங்கள்லேருந்து தான் இவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. கண்ணுள் வினையர், ஓவிய புலவர், ஓவாமாக்கள், கிழவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் இந்த மாதிரிலாம் ஓவியம் வரைகிறவங்கள சொல்கிறாங்களாம். ஸோ அடுத்து இந்த கேலி சித்திரம் பார்த்தல, கேலி சித்திரம் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார்? கருத்துப்படம். கேலி சித்திரத்துக்கு இன்னொரு பெயர் கருத்துப்படம். அதை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான், இந்தியா அப்படிங்கிற இதழில். ஸோ பாரதியார் வெளியிட்ட கேலி சித்திரம் வந்து இதுதானா, இந்தியா அப்படிங்கிற இதழில். அடுத்தது நம்ம நவீன ஓவியம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நவீன ஓவியம் அப்படிங்கிறது நாம் இப்போ அதிக அளவில் பயன்படுத்தப்படுற ஓவியம் தான். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வரைகிறோம் இல்லையா, அதாவது கிறுக்கல் மூலயமா ஒரு ஓவியம் வரைகிறோம். நம்ம பேரை வச்சே நம்ம முகத்தை வரைவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஓவியங்கள் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இப்போ நிறைய டைப்பில் வரைகிறோமோ அது எல்லாமே நவீன ஓவியம் கீழே வந்துடும். அடுத்தது இந்த இடத்துல தெரிந்து கொள்வோம்ல, ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை படைத்தவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. ஸோ ஐரோப்பிய கலை நுணுக்கத்திலிருந்து இந்திய கதை மரபுகளையும் இணைச்சு, ஐரோப்பியாவும் இந்தியாவும் இணைச்சு கலை வடிவம் படைத்தவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. இவரது ஓவிய முறைகள் வந்து பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாம். ஸோ யாருடைய ஓவிய முறை அதிக அளவு நாட்காட்டிகளில் பயன்படுத்தப்படுதுன்னா ராஜா ரவிவர்மா தான் ஆன்சர். அடுத்தது நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடி யாருன்னா கொண்டையூர் ராஜா. ஸோ இது நாட்காட்டி ஓவியத்தின் முன்னோடி வேற, நாட்காட்டி ஓவியங்கள் அதிகமாக பயன்படுத்த வேற. ஸோ நாட்காட்டி ஓவியத்தின் முன்னோடி யாருன்னா கொண்டையூர் ராஜா. அடுத்தது நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என அழைப்பர்னா பஜார் பெயிண்டிங் அப்படின்னும் சொல்லி அழைப்பாங்களாம். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசனோட புக் பேக் பார்த்துடலாம். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருட்கள் ஒன்று என்னென்னா மண் துகள். இந்த எண்ணெய் வண்ணம், கரிக்கோல், நீர் வண்ணம் இதெல்லாம் தாழ் ஓவியத்தில் தான் பயன்படுத்துவாங்க. அடுத்தது நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம் அல்லது கருத்துப்படம். அடுத்தது கோட்டோவியம் எனும் சொல்லை பிரித்தெழுதுக என்னென்னா கோடு ப்ளஸ் ஓவியம், செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு, எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தாணி அப்படின்னு பிரியும். அடுத்தது கோடிட்ட இடங்கள் வந்து கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது வந்து துணி ஓவியம் தான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் பொறிப்பது பாதுகாத்தனர்னா செப்பேடுகள் மீது பொறித்து பாதுகாத்தனர். ஸோ அடுத்தது நாம் துணைப்பாடம் பார்க்க போகிறோம். தமிழ் ஒளிர் இடங்கள். ஸோ இந்த துணைப்பாடம் வந்து முக்கியமான தமிழ் வளர்ப்பு துறையில் இருந்து தமிழ் எங்கெங்கெல்லாம் நம்ம அதிக அளவு வளர்க்குறதுக்காக அதை நம்ம என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கோம், என்னெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான நூலகங்கள் இருக்குது, எந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் தமிழுக்கே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிற சில இடங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இதில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பார்க்க போகிறோம். ஸோ தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் வந்து தஞ்சாவூரில் தான் இருக்குது. ஸோ இந்த நூலகம் பார்த்திங்கன்னா கிபி 1122 இயங்கிட்டு வருது. 1122 மக்களே, 1122. ஸோ அதிலருந்தே நம்ம கல்வெட்டு எல்லாமே இங்கே இருக்காம். ஸோ அந்த காலத்துலேருந்தே இந்த நூலகம் வந்து இயங்கிக்கிட்டு வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, இன்னும் நிறைய மொழிகளில் நிறைய கையெழுத்து படிகளும் ஓலைச்சுவடிகளும் நூல்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இசைக்கருவிகளும் இந்த நூலகத்தில் இருக்காம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது தமிழ் பல்கலைக்கழகம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். இந்த பல்கலைக்கழகமே இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இருக்குமா. தமிழ்நாடு அப்படின்னு பேர் வயிறு மாதிரி இந்த 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த தமிழ்நாடு பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் கட்டியிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னு அந்த கட்டடத்திலே டிசைன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எப்போ உருவாகுச்சு இந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா 1981 வந்து இந்த பல்கலைக்கழகம் தோன்றுச்சான். இந்த பல்கலைக்கழகம்ல என்ன சிறப்பு அப்படின்னா 5 புலங்கள். என்னென்ன புலம் அப்படின்னா கலைப்புலம், அதாவது எல்லா வகையான கலைகள். சுவடி புலம் அப்படின்னா சுவடிகள் சம்மந்தப்பட்ட துறையில் சுவடி புலம். வளர்த்தமிழ் புலம்னா தமிழ் வளர்ப்பு துறையை சொல்கிறாங்க. மொழி புலம் அப்படின்னா எல்லா வகையான மொழி. அடுத்து அறிவியல் புலம்னா அறிவியல் சார்ந்த விஷயங்கள். இந்த 5 வகையான விஷயங்களுக்கும் 25 துறைகள் மொத்தமாக இந்த 5 புலமில் இருக்கான். இப்பல்கலைக்கழகம் வந்து தமிழ் ஆய்வுகளும் செஞ்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவம்
நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி மக்களுக்கு சித்த மருத்துவத்துறையிலையும் நிறைய தொண்டு செஞ்சுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உவேசா நூலகம், கீழ்த்திசை நூலகம். இந்த 2 நூலகமுமே சென்னையில் தான் இருக்குது. ஸோ உவேசா நூலகம் வந்து கிபி 1942 தொடங்கியிருக்காங்க. இங்கே வந்து 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்கா. 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கீழ்த்திசை நூலகம். இந்த நூலகம் வந்து 1869 தொடங்கினாங்களாம். உவேசா நூலகம்க்கு அப்புறம் கீழ்த்திசை நூலகம் வந்து 1869 தொடங்கினாங்களாம். இந்த நூலகம் இப்போ வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு ஒன்று நம்ம இதுக்கு முன்னாடி துணை பாடத்தில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த நூலகத்தோட 7வது மாடியில் வந்து இயங்கிக்கிட்டு வருதாம். இந்த நூலகத்தில் கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறுன்னு எல்லா துறை சம்மந்தப்பட்ட நூலகமும் இருக்குது, புக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கன்னிமாரா நூலகம். இதுவும் சென்னையில் தான் இருக்குது. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா அது கன்னிமரா நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் எதுன்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா கன்னிமரா நூலகம். இது வந்து கிபி 1896 இயங்கிக்கிட்டு வருதாம். ஸோ இந்த நூலகத்தில் 3வது மாடியில் மறைமலை அடிகள் நூலகமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வள்ளுவர் கோட்டம் பார்க்க போகிறோம். ஸோ வள்ளுவர் கோட்டம் வந்து கோடம்பாக்கம் சென்னையில் தான் இருக்குது. ஸோ இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து 3 வருஷமாக கட்டியிருக்காங்க. அதாவது 1973 1976 வரைக்கும் இந்த வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்காங்க 3 வருஷமாக. இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கிற இந்த தேர் வந்து ரொம்ப சிறப்பானது. முழுவதும் பாறைகளால் செதுக்கப்பட்ட தேராக இது. ஸோ இந்த தேருக்கு நடுவில் கருவறையில் வள்ளுவர் தான் இருப்பார். ஸோ இந்த தேர் வந்து மொத்தமாக 128 அடி இருக்கான். இந்த 128 அடி இருக்கும் இந்த வள்ளுவர் கோட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் என்ன சிறப்புகள் அப்படின்னா 1330 குறளுமே செதுக்கியிருக்காங்களாம் இந்த வள்ளுவர் கோட்டத்தில். அதில் அறத்துப்பால் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர்லேயும், பொருட்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பளிங்கு கற்கள்லையும், அடுத்தது இன்பத்துப்பால் வந்து சிவப்பு கலர் பளிங்கு கற்கள்லையும் கட்டியிருக்காங்க. அடுத்தது திருக்குறளுக்கு கருத்துக்களை விளங்கும் ஓவியங்களும் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நிறைய இருக்காம். ஸோ வள்ளுவர் கோட்டம் சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம். அடுத்தது திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்குது, நம்ம தென்கோடி முனையில் இருக்கிறது. ஸோ இந்த கன்னியாகுமரியில் இருக்க இந்த திருவள்ளுவர் சிலை வந்து 10 ஆண்டுகளாக கட்டியிருக்காங்க. அதாவது 1990 இந்த பணிகள் ஸ்டார்ட் ஆகி 2000 வரைக்கும் நடந்துச்சான். அதாவது 2000 ஜனவரியில் தான் வள்ளுவர் கோட்டம் இல்லை, திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ 133 அடி இல்லையா. ஸோ 133 அடிக்கு வள்ளுவர் சிலைக்கு கீழே ஒரு மண்டபம் இருக்குமா. அதாவது இந்த மண்டபம். ஸோ இந்த மண்டபம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 அடிக்கு கட்டியிருக்காங்க. 38 அடி. அடுத்தது மேலே இருக்க அந்த வள்ளுவர் சிலை வந்து 95 அடி உயரத்துக்கு கட்டியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இதோட டோட்டல் இந்த மண்டபமும் சேர்த்து 133 அடியில் இந்த திருவள்ளுவர் சிலை அமைகிற மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த மண்டபத்துக்குள்ளேயும் 133 குறட்பாக்களுமே இருக்காம், செதுக்கியிருக்காங்களாம். அடுத்தது இந்த வள்ளுவர் சிலையோட மொத்த டன் இருக்கு இல்லையா, அந்த வள்ளுவர் சிலை மட்டும் செய்கிறதுக்காக 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுச்சாம். இதோட வள்ளுவர் சிலையோட மொத்த டன் வந்து பார்த்திங்கன்னா 7000 டன் எடை கொண்டதான். அவ்வளோதான். அடுத்தது உலக தமிழ்ச்சங்கம் மதுரை. ஸோ இந்த தமிழ்ச்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி மாநாடு நடந்துச்சு இல்லையா, 1981 நடந்துச்சு. 1981 மதுரையில் உலகத்தமிழ் செம்மொழியில் உலகத்தமிழ் மாநாடு நடந்துச்சு. ஸோ அந்த மாநாட்டில் தமிழ்ச்சங்கம் மதுரையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம மதுரையில் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகத்தில் காந்தி அருங்காட்சியகமுக்கு பக்கத்தில் வந்து 87,000 சதுரடியில் வந்து கட்டியிருக்காங்க. 87,000 சதுரடினா எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா, உங்கள் வீடு எத்தனை சதுரடின்னு போய் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டிங்கன்னா 87,000 சதுரடி எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த உலகத்தமிழ் சங்கம் இது வந்து மதுரையில் இருக்குது இல்லையா. ஸோ இங்கேயும் வந்து பல வகையான நூலகங்கள், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சங்கத்தமிழ் காட்சிக்கூடம், அதாவது சங்கத்தமிழ் காட்சிக்கூடம்னா அங்கே எப்படி அந்த தமிழ்ச்சங்கம் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரியும் கட்டடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிடையாளர் புராண காட்சியெல்லாம் இங்கே நுழைவாயிலேயே புடைப்புச் சிற்பமாக செதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் இவங்களுடைய முழு உருவ வெண்கல சிலைகள்லாம் இருக்காம். இந்த உலகத்தமிழ் சங்கத்தை வந்து 2016 கிபி 2016 திறந்து வச்சுருக்காங்க.
அவ்வளோதான். அடுத்தது சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். பூம்புகார் அப்படிங்கிறது கடற்கோள் அழிக்கப்பட்ட ஒரு நகரம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோழர்களோட தலைநகரமாக விளங்கின ஒரு நகரம். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூம்புகார் நகரத்தில் மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம்னு 2 பகுதி இருந்துச்சாம். மருவூர் பாக்கம் வந்து கடல் பகுதியும், பட்டினப்பாக்கம் வந்து நகரப்பகுதியையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூம்புகார் நகரத்தோட கடற்கொள்ளலாம் அழிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ அந்த பூம்புகார் நமக்கு எழுச்சி பெற செய்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கலைக்கூடம் அமைச்சிருக்கான். எப்போ எந்த டைமில் அமைச்சதுன்னா 1973 அமைச்சிருக்காங்க. ஸோ 7 நிலை மண்டபங்கள் வந்து இந்த சிற்பக்கலைக்கூடம் பூம்புகாரில் இருக்காம். இதில் மாதவிக்கு நீண்ட நிறைய சிலை இருக்கும் இடமும் இந்த பூம்புகார் சிற்பக்கலை கூடத்தில் தான். அடுத்தது கண்ணகி வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இங்கே இருக்கான். ஸோ கண்ணகியோட வரலாறை சொல்லுது. மாதவிக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலைக்கூடத்திற்கு அருகில் ஒரு 4 வகையான மண்டபம் சொல்கிறாங்க. என்ன மண்டபம்னா இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம். இந்த இளஞ்சி மன்றமும் பாவை மன்றமும் பெண்களுடைய சிலைகள் அதிகமாக இருக்குமாம். அடுத்தது நெடுங்கல் மன்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனித கருத்துக்களை வெளியிடுற மாதிரி நிறைய இருக்குமா, நிறைய சிற்பங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த இதுவும் முடியுது. ஸோ அடுத்தது இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye.